வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியோடு. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினால் கைது. நாமல் ராஜபக்ச பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திவிநகம நிதியத்தினூடாக பிளாஸ்டிக் நீர்க்குழாய்களை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பசில் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது 50,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். 70 மில்லியன் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். ஹட்டன் நகரில் உள்ள கோழி இறைச்சி விற்பனையாளர்கள் இன்று கடைகளை மூடுவதற்கு தீர்மானித்தனர். கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்ட நிர்ணய விலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹட்டன் பொதுச்சந்தை கட்டிட தொகுதியில் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரிசி மாவு பருப்பு சீனி மாதிரி கோழியும் அத்தியாவசிய பொருளா கொண்டிருக்காங்கன்னு சொன்னா அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் ஒரு விலையை நிர்ணயிச்சு ஆரம்பத்தில் இருந்தே கோழி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கோழி குஞ்சு, கோழி தீனி, மெடிசின் இப்படி எல்லாத்தையுமே குறைச்சாதான் ஃபார்ம்காரங்களும் குறைப்பாங்க. அதை ஏத்த போற வியாபாரி மாதிரி குறைச்சு கொடுப்பாங்க. கடைக்காரங்களும் செய்ய முடியும். அவங்க நாங்க ஏத்த போற ஒரு ஆளுக்கு ஈஸியா பதில சொல்லி அனுப்பிடுவாங்க. இதான் சிச்சுவேஷன். இப்படி குறைக்க முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 150 கஸ்டமர் சந்திக்க வேண்டியிருக்கு. இதுல பல பிரச்சனைகளை கடைக்காரங்க கட்டாயம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அரசாங்கம் 495 ரூபாய்க்கு விற்க சொல்லியிருக்காங்க கோழியை. எங்களுக்கு 520 ரூபாய் கோழியை கொண்டு வந்து வெட்டி நாங்க துப்புரம் பண்ணி கடையில வச்சு விற்கும் போது 520 ரூபாய் தான் விற்க முடியும். எங்களுக்கு 70 ரூபாய்க்கு மேலதான் விற்கணும். அப்ப அந்த விலைக்கு விற்கலாங்கிறது தான் எங்க பிரச்சனை. யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகளை கட்டம் கட்டமாக ஆரம்பிப்பதற்கான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹாண்டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று குழுவினால் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய ஒழுக்காற்று குழுவின் அங்கத்தினருக்கு விசாரணைகளுக்கான கடிதங்கள் இன்று அனுப்பி வைக்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட மோதலை அடுத்து 4 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 44ஆக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 24,500க்கும் அதிகமானவர்கள் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, மாத்தளை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய பகுதிகளில் அதிகமானவர்கள் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நுளம்பு பரவும் சூழல் காணப்படுமாயின் அதனை சுத்தப்படுத்தி டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதனை தடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சவுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு அதிகாரியொருவர் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக சவுதிக்கான இலங்கை தூதுவர் அஸ்மி நாசிம் குறிப்பிட்டுள்ளார். 8 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாது உணவுக்கு எதுவுமின்றி சவுதி அரேபியாவின் அல்கோபார் நகரில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் சேவையாற்றிய இலங்கையர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வெளிக்கொணர்ந்தது.
இதனால் 12 இலங்கை பணியாளர்களும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் தற்போதைய பிரச்சினையை கருத்திற்கொண்டே நாடொன்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதரகம் செயற்பட வேண்டுமே தவிர நாட்காட்டியை கருத்திற்கொண்டு அல்லவென பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சவுதிக்கான இலங்கை தூதுவர் ஆலயத்தின் கவனத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததை அடுத்து தூதுவர் ஆலயத்தின் தொழிலாளர்கள் பிரிவின் தலைமை அதிகாரி ஒருவரை இன்று அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தூதுவர் அஸ்மி நாசிம் தெரிவித்துள்ளார். ஹபராதுவ தல்பே பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மாத்தறையிலிருந்து காலி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்றும் கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் ஒன்றுக்கொன்று மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். பேஸ்புக் தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பேஸ்புக் தொடர்பில் 1100 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஒன்றியத்தின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் ரொஹான் சந்திரகுப்த கூறியுள்ளார். போலி பேஸ்புக் கணக்குகள் தொடர்பிலேயே அதிகளவான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பேஸ்புக்கின் பதிவேற்றம் செய்யப்படுகின்ற புகைப்படங்களை நண்பர்கள் மாத்திரம் பார்வையிடக்கூடிய வகையில் பதிவேற்றம் செய்வதன் மூலம் போலி கணக்குகள் உருவாக்கப்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என இலங்கை கணனி அவசர நடவடிக்கை ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. சொந்த காணி இல்லாமல் குடிசை வீட்டில் அவதியுறும் தள்ளிப்பளை தோமஸ். சுத்தமான குடிநீர் கிடைக்காதமையினால் வில்கமுவையில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஜினதாச. மழை நீரையும் வீணாக்காது குடிநீராக பயன்படுத்தும் தயாபதி. பல சரக்குகளை பெற்றிட தினம்தோறும் மலையேறும் ரூபக ஷியானி. இன்னும் அழுவதற்கு இடம் கொடுப்பதா? மக்கள் சக்தி 100 நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக வாழ்க்கையை மாற்றும் இந்த உன்னத தருணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள முடியும். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள இலங்கை வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடர் பேரணி 5வது நாள் பயணம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒத்துழைப்பு வழங்குகின்றன. யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சமய வழிபாடுகளின் பின்னர் நம்பிக்கையின் சுடர் பேரணியின் பயணம் ஆரம்பமானது. நம்பிக்கையின் சுடர் ஊர்வல பயணத்தின் 5ஆம் நாள் இன்றாகும். இன்றைய தினம் நாம் நல்லூர் கந்தனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக நல்லூர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதே போன்று நல்லூரிலிருந்து ஒலிம்பிக் தீபத்தை எடுத்து செல்லும் சந்தர்ப்பத்தை ஜிம்னாஸ்டிக் போட்டிகளில் தொடர்ந்து 8 தடவைகள் தேசிய சாம்பியனான தரும்பு 10 பெருமை ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி செல்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எதிர்வரும் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் நம் நாட்டு வீராங்கனைகளை வாழ்த்து கூறிட்டு நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். தொடர்ந்து 23 நாட்களுக்கு நீடிக்க உள்ள இந்த பயணம் இன்றைய தினத்தில் யாழ் நகரிலிருந்து கிளிநொச்சி மற்றும் வவுனியா நோக்கி நகர உள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கல்வித்துறை அமைச்சு, விளையாட்டுத்துறை அமைச்சு, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த பயணம் 23 நாட்கள் கடந்து கொழும்பை வந்தடைய உள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்காக நல்லூர் ஆலயத்தின் முன்பாக இருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. யாழ் துறையப்பா விளையாட்டரங்கில் நம்பிக்கையின் சுடர் ஏற்றப்பட்டது. இதன்போது வடமாகாண விளையாட்டுத்துறை உதவி பணிப்பாளர், வடமாகாணத்திற்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக் வீரர்களை கௌரவப்படுத்தும் நோக்குடன் சக்தி சிரச நிறுவனத்தின் அனுசரணையுடன் இந்த 25 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்ற இந்த ஒலிம்பிக் தீப சுடரானது வீரர்கள் அனைவரும் இலங்கைக்கு பெருமை சேர்க்கக்கூடியவாறு வெற்றி வாகை சூடோடும் என்று கூறிக்கொண்டு இந்த ஒலிம்பிக் சுடரினை தொடர்ந்து எங்கள் வடமாகாண வீரர்களும் அதனை கௌரவப்படுத்தி இந்த ஒலிம்பிக் தீபத்தினை வழியனுப்பி வைக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். நம்பிக்கையின் சுடர் பேரணி A9 வீதியூடாக ஆணையரவு கிளிநொச்சியூடாக வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது.
நம்பிக்கையின் சுடர் பேரணியின் இன்றைய நாள் பயணம் வவுனியாவில் நிறைவேறவுள்ளது. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.